சரி ஓகே 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 நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ மிஸ்டர் டூலு, உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். எனக்கு ஒரு டவுட் இருக்கு. ஃபர்ஸ்ட் எதுக்கு சவுண்டா பேசுங்க, வாயில என்ன அப்படிலாம் இல்லைங்க, வீடியோ கட் பண்றீங்க. வெல்கம் பேக் டு அன்பிரெடிக்டபிள் வேக்ஸ் गाइस. ஆய் வரல கையில ஓகே, அது ஒண்ணும் இல்ல. ஆக்சுவலா அது வேலண்டைன்ஸ் வீக் அதுவுமா நான் வந்து இங்க ஜிம்ல வீடியோ போட்டுட்டு இருக்கேன் அப்படின்னா, நாட் ஃபார் மீ, ஃபார் யூ ஆல். ஏன் அப்படின்னா எல்லாருக்குமே வேலண்டைன்ஸ் வீக் வந்து செலிப்ரேட் பண்ற மாதிரி இருக்காது இல்லையா? பல்லு இருக்கும், இப்ப கூட சாப்பிடுறான். ஃபிகர் இல்லாதவன் என்ன பண்ணுவான்? அதுக்காக தான் ஃபிகர் மட்டுமே லைஃப் கிடையாது. ஃபிகரை தாண்டி நிறைய விஷயம் இருக்கு. நீங்க உங்க செல்ஃபை ஃபர்ஸ்ட் பில்ட் பண்ணீங்கன்னாதான் ஃபிகரை தேடி நீங்க போற மாதிரி இல்லாம உங்களை தேடி ஃபிகர் வர மாதிரி நீங்க பண்ணிக்கலாம். அதே போலதான் நம்மளும் ப்ரொபோஸ் டே ரோஸ் டேன்னு வெளியே போயிட்டு இருக்கா, நம்ம பாரு செஸ்ட் டே ஷோல்டர் டே லெக் டே போயிட்டு இருக்கோம். இதுல இருந்தே தெரிய தேவையில்லையா? ஸோ அதுக்காக தான் நம்ம கூட மிஸ்டர் டோல் இணைஞ்சிருக்காரு. அது என்ன டோலு அப்படின்னு எல்லாருக்கும் டவுட் இருக்கியா? அது ஒண்ணும் இல்ல, அபிஷியல் அவரோட நேம் வந்து என்னால இங்க சொல்ல முடியாது. அதனால இன்னில இருந்து அவரு தான் டோலு அண்ட் நான் தான் போலு. ப்ரோ அசிங்கமா பேசலாமா ப்ரோ? பேமெண்ட்ல கை வச்சிடலாமா ப்ரோ? முதல்ல மேல இருக்கிற கை எடுக்கணும், பேமெண்ட்ல கை வைப்போம். அப்புறம் என்னது இது ஃபர்ஸ்ட் வசதி இல்ல ப்ரோ. சோ மிஸ்டர் டோலு, உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் நீங்க என்கிட்ட கேட்கலாம், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். யா ப்ரோ, எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம எதுக்கு ஜிம் போறோம்? ஓகே, இந்த டவுட் வந்து காமனா எல்லாருக்குமே இருக்கு இல்லையா? இப்போ ஏன் ஜிம் போகணும் அப்படின்னா, இப்போ நான் வந்து 90s கிட்ஸ். எனக்கு வெளியே போய் விளையாடுறதுக்கு, ஓடி பிடிச்சி விளையாடுறதுக்கு, சின்ன சின்ன கேம்ஸ் விளையாடுறதுக்கு, பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ்லாம் எனக்கு நிறைய இருந்தது அப்போ. பட் இப்போ இருக்க கிட்ஸ் வந்து அந்த மாதிரி இருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா இல்லை. மோஸ்ட்லி எல்லாருமே ஆன்லைன் கேமிங், வீட்லயே உட்காந்து இது பண்றது, இந்த மாதிரியே போயிருது அவங்களுக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம பெரியவங்களுமே ஒரு ரேட் ரேஸ்குள்ள நம்ம போக ஆரம்பிச்சிட்டோம். பணம் சம்பாதிக்கணும், ஃபியூச்சர்ல நல்லா இருக்கணும், சொத்து சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதுல மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணி ஓடிட்டு இருக்கும்போது எண்ட் ஆஃப் தி டே நீங்க சேர்த்து வச்ச சம்பாதிச்ச பணத்தையுமே செலவு பண்றதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் ஹெல்த்தியா இருக்கணும். நீங்க நல்லா இருந்தீங்கன்னா தான் அந்த காலத்துல வயிறார சாப்பிட்டு சந்தோஷமா உங்களோட டைமை வந்து நீங்க ஸ்பெண்ட் பண்ண முடியும் இல்லையா? அதுக்காக வச்சும் நீங்க கண்டிப்பா ஜிம்க்கு வரணும். ஆக்சுவலா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல மாட்டேன். இவரை ஜஸ்ட் இன்டர்வியூக்காக மட்டும் நான் கூட்டிட்டு வரல. ஒரு காலத்துல இவரு என்னோட ட்ரைனரா இருந்தாரு. என்னடா சின்ன பையனா இருக்கான், குட்டி குஞ்சா மாதிரி இருக்கான், இவனெல்லாம் ட்ரைனரா அப்படின்லாம் கேட்காதீங்க. நான் வந்து லேட்டா தான் ஜிம்முக்கு வந்தேன். எனக்கு பெருசா ஜிம்மில் ஒரு இன்ட்ரெஸ்டே கிடையாது. நடுவில் நிறைய உண்டைகள் சில்லறைகள் வாங்கின அடிகள் அந்த மாதிரி இந்த அடிகள்லாம் மாறி அது உண்மையான ரீசன் கிடையாது, வேற ஒரு ரீசன் இருக்கு. நான் அதை சொல்லணும்ல, மேக்னா இல்ல. ஓகே, எனக்கு வந்து அனிமே பார்ப்பேன், எனக்கு கோகு பிடிக்கும். ஸோ கோகு மாதிரியே வச்சு ஒரு ரிலீஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். நான் அதுக்காக தான் வந்தேன். அது வந்து அவுட் ஆஃப் கண்டென்ட், நம்ம அதுக்குள்ள போத்தாவில. யா ப்ரோ, அதே போல எனக்கு இன்னொரு டவுட் ஒன்று இருக்கு. சில பேரால ஜிம்மே வர முடியாம இருக்கு. அதே போல ரெகுலரா வர மாதிரி வந்துட்டு ஒரு 2 வீக்ஸ் 1 வீக் அதுக்குள்ளேயே வந்துட்டு கிளம்பிடுறாங்க. அவங்கள மாதிரி இருக்கவங்க கிட்ட நீங்க என்ன சொல்லலான்ட்டு? ஓகே, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஜிம்முக்கு வரணும்னு ஆசை இருக்கு இல்லையா? அப்படி இருந்தா ஃபர்ஸ்ட் நீங்க சேர்ந்துருங்க. சேர்ந்துட்டு நான் உங்களுக்கு ஒரு 3 மாசம் ஷெட்யூல் ஒன்று நான் சொல்லித்தரேன். அதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கனாலே நீங்களும் ஒரு ஜிம் ரேட் ஆயிடலாம். எப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த 1 மந்த் வந்து நீங்க இங்க வந்துட்டு கிளாஸ் போடணும், இது போடணும், எதை பத்தியுமே நீங்க யோசிக்காதீங்க. நீங்க ஃபர்ஸ்ட் ஜிம்முக்கு வாங்க. அது ஒரு அரை மணி நேரமோ இல்ல ஒரு 1 ஹவரோ டைமிங் மேட்டர்ல, அது ஒரு 5 நிமிஷமா இருந்தாலும் ரெகுலரா ஓகே இன்னைக்கு ஈவினிங் நான் ஜிம் போறேன், அங்க போயிட்டு சும்மா கூட உட்காந்துட்டு வாங்க. அவர் அங்க இல்லைன்னா உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. அங்க பேசுங்க, பழகுனாதான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு சர்க்கிள் ஒன்று கிரியேட் ஆகும். அதுவுமே ஒரு மாதிரி அடிக்ஷன் ஆகும். ஓகே, சாயங்காலம் 5 மணி ஆனா நம்ம அங்க போறோம், நம்ம பையன் இருப்பான், அவங்ககிட்ட பேசுறோம், சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்த வந்து இது ஒரு நார்மலான இடம் தான், நம்ம டெய்லி வந்து போற இடம் தான் அப்படின்ற மாதிரி உங்க கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள இந்த இடத்த எடுத்துடுவாங்க. இந்த 1 மாசம் எப்படி போயிடுச்சா, 2வது மாசம் வந்து வெயிட்லெஸ்ஸா, இப்ப நிறைய வெயிட் போடாம நம்ம ஏதோ ஒரு கிளாஸ் போடணும். பட் வெயிட் போட்டு நிறைய எஃபோர்ட் எடுத்து இந்த கிளாஸ் அந்த கிளாஸ் ப்ராப்பரா பண்ணணும் அப்படிலாம் இல்லாம ஏதோ ஒரு கிளாஸ், எல்லாத்துலயும் ஒரு கிளாஸ் ஓவரால அந்த 1 மாசத்துக்கு அப்படி போடுங்க. நீங்க 3வது மாசம் தான் நீங்க பிளானே பண்ண போறீங்க. லைக் நான் வந்து வெயிட் லாஸ் பண்ண போறேன்னா இல்ல வெயிட் கெயின் பண்ண போறேன்னா அது என்ன பர்பஸ்க்காக நாங்க வந்திருக்கேன் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இங்க ஒரு அழகான ப்ராப்பரான ட்ரைனர் இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட பேசுங்க. நான் என்ன மாதிரி எல்லாம் பண்ணலாம், எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆசை இருக்கு, நான் என்னுடைய ஆசையை நான் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டீங்கன்னா அவரு உங்களை அழகா கைட் பண்ணுவாரு. இப்போ 3ஆம் மாசத்துக்கு அப்புறமா தான் ப்ராப்பரான கிளாஸே போட்டு ஸ்டார்ட் பண்ண போறீங்க. இந்த ஃபார்மேட்டை நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஜிம் வந்து உங்களுக்கு ஒரு அடிஷனல் கமிட்மெண்டா தெரியாது. அது டே டு டே லைஃப்ல ஓகே இது ஒரு நார்மல் விஷயம் தானே, காலைல சாப்பிட்டோம், மதியானம் சாப்பிட்டோம், நைட்டுக்கு போய் சாப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஜிம்முமே ஒரு நார்மலான வேலையா போயிடும். உங்களுக்கே தெரியாம உங்க லைஃப்ல அது ஒரு சேஞ்ச் கண்டிப்பா கொண்டு வரும்.
ஓகே. அதே போல இப்ப நீங்க ஒரு 4 மாசம் ஃபீஸ் கட்டாம வந்துட்டு இருக்கீங்க. 4 பேருக்கு அதே போல காசு இல்லாம எப்படி ஜிம் கண்டினியூ பண்றதுன்னு தெரியல. ஃபுட் எடுக்க முடியல அந்த மாதிரி. ஓகே. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க? ஓகே. இப்போ வந்து அமௌண்ட் மஸ்ட் தான். அட்லீஸ்ட் நீங்க வந்து ஜிம்முக்கு ஃபீஸ் பே பண்ணாவாச்சும் உங்ககிட்ட காசு இருக்கணும். அதை தாண்டி என்கிட்ட காசு இல்ல அப்படின்னு நீங்க எதுல கவலைப்படலாம் அப்படின்னா, என்னால ப்ராப்பரா வந்து புரோட்டீன் ஃபுட்ஸ் எடுக்க முடியல, என்னால வந்து கிரியேட்டினோ இல்ல புரோட்டீனோ இல்ல நான் வந்து காம்படிஷன் பண்ண போறேன், ஸ்டெராய்டு யூஸ் பண்ணதுக்கு இதுக்கெல்லாம் என்கிட்ட காசு இல்லை அப்படின்னா நீங்க அதுக்காக ஃபீல் பண்ணலாம். இன்னொன்னு, வரவங்க எல்லாருமே வந்து நீங்க வந்தாலே வந்து ஸ்டேஜ் ஏறணும், நீங்க காம்படிஷன் பண்ணணும், இதெல்லாம் சாப்பிட்டாதான் உங்களால இது பண்ண முடியும், அப்படி கிடையாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க ஜென்ரல் ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நீங்க ஜிம்முக்கு வாங்க, ஹெல்தியா நேச்சுரலா கூட நீங்க பண்ணலாம். கம்மியான குறைந்த விலையில மலிவு விலையிலேயே நிறைய புரோட்டீன் ஃபுட்ஸ் எல்லாம் இங்க இருக்கு. பெருசா கோர பாய்ங்க அந்த மாதிரிலாம் இல்லைங்க. இது வந்து பாய் வியாபாரம் கிடையாது. கம்மியான ரேட்ல நிறைய ஃபுட்லாம் இருக்கு. நமக்கு எதுல புரோட்டீன் இருக்கு, எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது நமக்கு தெரிய மாட்டேங்குது. இது என்ன தப்பு அப்படின்னா, நமக்கு கைட் பண்றவங்க சரியா கைட் பண்ண மாட்டேன்றாங்க. உங்களை இந்த கிளாஸ் போடு, அந்த கிளாஸ் போடு அப்படின்னு சொல்றாங்களே தவிர்த்து, அந்த கிளாஸை ஏன் போடணும், எதுக்காக போகணும், எப்ப போகணும்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா, நெக்ஸ்ட் டைம் நீங்க போய் உங்க வீட்டு கேட்க வேண்டிய அவசியமே இருக்காது. நீங்க ஒரு 4 பேர் சொல்லி கொடுத்துட்டு போயிருவீங்க. இங்க இருக்கிற பிரச்சனை அப்படிதான், சரியான ஒரு நாலேஜ் இல்ல. இப்போ புரோட்டீனாலே வந்து சும்மா அது ஒரு பவுடரு, சாப்பிட்டாலே புஃப்னு உடம்பு ஏறிடும். அது மாதிரி ஒரு தப்பான இடத்துல இருக்காங்க. ஃபர்ஸ்ட் அந்த புரோட்டீன் பவுடர் எதுக்காக எடுக்கிறாங்க உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஆமா ப்ரோ. எதுக்காக எடுக்கிறாங்க? எதுக்காக எடுக்கிறாங்கன்னா, இப்போ சாப்பிட்டு சும்மா இருக்க முடியாம எடுக்கிறாங்க. காசு இருக்கவன் எடுக்கிறான், காசு இல்லைன்னா நார்மலா நேச்சர் கிட்ட சாப்பிட்டு போறோம். ஆக்சுவலா புரோட்டீன் என்னன்னா, இப்போ டேக்கு நமக்கு இவ்வளவு கேலரிஸ் ஆர் இவ்வளவு புரோட்டீன் நமக்கு தேவைப்படுது அப்படின்னா, அந்த எல்லா புரோட்டீன் சோர்ஸுமே நம்மளால வெறும் ஃபுட்ல இருந்து எடுத்துட முடியாது. அப்படி நீங்க ஃபுட்ல இருந்து மட்டுமே இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, குறைஞ்சது ஒரு நாளைக்கு 6 வேளையில இருந்து 8 வேளை நீங்க சாப்பிடுற மாதிரி ஆயிரும் இல்லையா? சோ அதனால ஒரு 250 கிராம்ஸ் புரோட்டீனை நீங்க சாப்பாடு மூலியமா எடுக்காம சிம்பிளா ஒரு ஸ்கூப்லயே நீங்க அழகா பால்ல கலந்து குடிக்கிறதோ, தண்ணியில கலந்து குடிக்கிறதோ, அதன் மூலியமா ஈஸியா நம்ம எடுக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த புரோட்டீன் நம்ம பவுடர்ஸ் எடுக்கிறோம். அதுக்காக வந்து அது வந்து நேச்சுரலால இல்ல, அது வந்து அன்ஹெல்தி அந்த மாதிரிலாம் கிடையாது. அதை பத்தின நாலேஜ் நம்ம கிட்ட இல்ல. கிரியேட்டின் சாப்பிட்டா செத்துருவோம், கிட்னில கல் வந்துரும், கேன்சர் வந்துருவோம்னு சொல்லிட்டு நிறைய ஒரு தப்பான தகவல்கள் தான் நம்ம மக்கள்கிட்ட பரவி இருக்கு. அதுக்காகவாச்சும் நீங்க ஃபர்ஸ்ட் வாங்க, ஒரு ப்ராப்பரான ட்ரைனரை அட்டெண்ட் பண்ணுங்க, அவர்கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா கீழே என்னோட நம்பரை நான் தரேன், எனக்கு கால் பண்ணுங்க. சுவிட்ச் ஆஃப் எனக்குலாம் கால் பண்ணாதீங்க. வீடியோ பார்த்தீங்களா, லைக் பண்ணீங்களா, அப்படியே போறதா இருக்கட்டும். ஓகேவா? அம்மா பிடிக்குன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அம்மாவை பிடிக்கிட்டா சப்ஸ்கிரைப் பண்றீங்க. உங்க தாத்தா பத்தி என்ன சொல்லுவா? தாத்தா பத்தி